சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே திருக்கோஷ்டியூரில் உள்ள ஸ்ரீ சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானம் நிர்வாகத்திற்கு உட்பட்டது. 108 வைணவ திவ்ய கோவில்களில் ஒன்றான இக்கோயில் ஆழ்வார்களால் பாடல் பெற்று சிறந்த பிரார்த்தனை தலமாக விளங்குகிறது. இக்கோயிலில் மாசிமக உற்சவம் தெப்பத் திருவிழா நாளை மார்ச் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் மாசிமகம் பிறப்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இத்திருக்குளத்தை சுற்றிலும் அகல் விளக்கு ஏற்றி தங்களது நேர்த்திக் கடன்களை செலுத்தி வருகின்றனர். மாசி மகத்திற்கு புகழ்பெற்ற இக்கோயிலில் இந்த நாளில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வருகை தந்த பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி விளக்கேற்றி வழிபடுவதும், இந்த விளக்கை நேர்த்திக்கடன் வைப்பவர்கள் எடுத்து சென்று வீட்டில் வைத்து வழிபடுவதும் மிக முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது. திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு வந்து மாசி மகத்தில் தெப்பக்குளத்தில் விளக்கெடுத்து சென்றால் ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டி தெப்பக்குளத்தை சுற்றிலும் லட்சக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்கின்றனர். இந்த ஆண்டு உற்சவம் துவங்கிய முதல் நாளிலிருந்து பக்தர்கள் வருகை அதிகரித்து வருகிறது. முன்னரே கனமழை அறிவிப்பு வந்ததும் வழக்கமான வாகனங்கள் நிறுத்தமான செயல்படும் வயல்களுக்கு பதிலாக மாற்று இடம் தேர்வு செய்யப்படவில்லை. வயலில் மழைநீர் சேரும் சகதியானதால் வாகனங்கள் நிறுத்த முடியவில்லை. இதனால் சாலையோரங்களில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. அதனை அடுத்து காலை முதல் திருப்பத்தூர் சாலையில் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. போதிய அளவில் போலீசார் இல்லாததால் போக்குவரத்தை சீரமைக்க முடியாமல் திணறினர். திருக்கோஷ்டியூரிலிருந்து 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு திருப்பத்தூர் சாலையில் வாகனங்கள் நின்று ஆமை வேகத்தில் வாகனங்கள் நகர்ந்தன. பக்தர்கள் வருகைக்கேற்ப போக்குவரத்தை கட்டுப்படுத்த போதிய திட்டமிடல் இல்லாததால் 8ஆம் நாள் திருநாளிலேயே போக்குவரத்து நெருக்கடி உருவாகிவிட்டது. ஆம்புலன்ஸ் செல்ல வழி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானது. இருந்த குறைவான போலீசாரும் ஆம்புலன்ஸ் செல்ல ஓடோடி ஏற்பாடுகள் செய்தனர். திருப்பத்தூர் திருக்கோஷ்டியூர் பகுதிகளில் காலையிலிருந்து மழை பெய்து கொண்டிருந்ததால் விளக்கேற்றும் இடங்களில் சேரும் சகதியுமாக மாறியது. இதனால் பக்தர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். இருப்பினும் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்ற விளக்கேற்றினர்.
சின்ன பிள்ளையா இருக்கு. என்னுடைய பேர் புஷ்பலட்சுமி. நான் மேச்சேரிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து தான் வந்துட்டு இருக்கேன். நாங்க ஒரு 2 வருஷமா தான் வரேன். என்னோட கூட வர்றவங்க ஒரு 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் வேண்டுதல் வந்து என்னுடைய மருமகளுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினேன். அது நிறைவேறிச்சு. அதனால அது இந்த வருஷம் வந்து நிவர்த்தி பண்ணிட்டு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு வேண்டுதல் வச்சுட்டு விளக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன். அது நிறைவேனா அடுத்த வருஷமும் இதே மாதிரி வந்து பண்ணுவேன். அதனுடைய பகவானுடைய அருள் எனக்கு எப்பவுமே கிடைக்கும். நான் வந்து இப்ப 2 வருஷமா வரேன்ப்பா. ஆனா என்னோட வரவங்க எல்லாம் 5 வருஷமா வந்தாங்க. எனக்கு வந்து அதுக்கு வர்றதுக்கு அமையல தோது. அதனால இந்த 2 வருஷமா தான் நான் வந்துட்டு இருக்கேன். இங்க கொஞ்சம் நெரிசல் தான். கொஞ்சம் பொறுத்து பொறுமையா தான் நாங்க விளக்க போட்டுட்டு நாங்க பாத்துட்டு இன்னைக்குல சாமி பார்க்க கூட முடியாது. நாங்க சாமியை பார்க்கணும்னா அதுக்கு ஒரு நாள் டிராவல்ஸ் மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு தான் நாங்க வருவோம் எப்பவுமே. அது வந்து சாமி பார்த்துட்டு போயிடுவோம். எந்த மாவட்டம்? இந்த சேலம் மாவட்டம். இந்த பாருங்க, இவங்க எங்களோட வராங்க. நீ என்ன இல்ல நீ என்ன நிறைவேறுதுன்னு சொல்றாங்க. என்னுடைய பேருன்னு சொல்லு. நாங்க சேலம் மாவட்டம். சொல்லு பேரு. மேச்சேரி. நாங்க மேச்சேரி, சேலம் மாவட்டம், மேச்சேரி வட்டம். எங்க பேர் வந்து சசிகலா. நாங்க வந்து 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறோங்க. விளக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறோம். 5 வருஷமா என் பொண்ணுங்களுக்கு 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கிறேன். நல்லபடியா வீடு கட்டி இருக்கிறோம். இப்ப நிலம் வாங்கி இருக்கிறோம். 4 வருஷமா வந்து விளக்கு வச்சு எடுத்துட்டு போய் நிறைவேறிடுச்சு. ரொம்ப திருப்திகரமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். சாமி பார்க்கலாம் கூட வந்து சித்தங்களை பார்த்து குளத்தை பார்த்து கும்பிட்டுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். என் பேர் நிவேதா. நாங்க திருச்சி மாவட்டத்துல இருந்து வரோம். வரப்போ சரியான மழை. இருந்தாலும் நாங்க பெருமாளை வேண்டிக்கிட்டு எப்படியும் வந்துட்டோம். வண்டி ஓட்டுறப்போ ரோடே தெரியல, அந்த அளவுக்கு மழை பெஞ்சிச்சு. இங்க வந்து இங்கேயுமே நல்ல கூட்டம், நல்ல டிராபிக் இருக்கு. நாங்க 2 கிலோமீட்டர் தள்ளியே வண்டி நிப்பாட்டிட்டு நாங்க நடந்துதான் வரோம். தெப்பக்குளத்துலயும் நிறைய கூட்டம் இருக்கு. வாட்டி பாக்குறேன், ரொம்ப அருமையா இருக்கு. கோயில் வந்து பெருமாளை பார்க்க முடியல, நிறைய கூட்டம் இருக்கிறதுனால அடுத்த வாட்டி வந்தா பாக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டிராபிக் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நல்லா பண்ணிருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க, இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் டிராபிக் மட்டும் கண்ட்ரோல் பண்ணிருந்தா. போட்டோங்க. நாங்க விளக்கு போட்டிருக்கோம். வாட்டி வேண்டி இருக்கோம். அடுத்த வருஷம் நல்ல வேண்டுதல் நிறைவேறி வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம்.